ஐயா, புதுசாக ஏதோ ஒரு கொடி வகையை வச்சுருக்கீங்கன்னு மட்டும் தெரியுது. சத்தியமாக இது என்ன வகையான கொடி, இது என்ன மூலிகைன்னு எங்களுக்கு தெரியல. இதோட பெயர் பலன் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க ஐயா. இது சிறுங்கட்டு கொடி. தண்ணீரை அல்வாவும் மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இது. இந்த தலையை கொஞ்சோண்டு அரைச்சி தண்ணியில் போட்டோம்னா தண்ணியை அல்வாவை மாட்டும், கொஞ்ச நேரத்தில் மாறிடும். இந்த யானை நெரிஞ்சல் போட்டால் ஆகுமே கொல கொல, அது விளக்கெண்ணெய் ஆகும். இது அல்வாவே ஆக்கிடும், கட்டியாக மாற்றிடும். ஆமாம், அது விளக்கெண்ணெய் ஆகும். இது சுத்தமாக ஜெல்லி மாதிரி ஆயிடும்ன்றீங்க. ஜெல்லவே ஆயிடும். சிறுநீர் அடிக்கடி சில பேர் போவாங்க. அவங்க சூரணமாக்கி காலையில் ஒரு வேளை, நைட்டு ஒரு வேளை பாலில் சாப்பிட்டாங்கன்னா அந்த சிறுநீர் போகிறது குறையும். எப்போதும் போல் நிழலில் காய வச்சு சூரணமாக்கி ஒரு திரிக்கடுக்கு அளவில் பாலில் கலந்து காலையிலையும் சாயங்காலம் சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள், அந்த சிறுநீர் அடிக்கடி வெளியே போகிறது, அதிமூத்திரம் கம்மியாகும். அதிமூத்திரம் கம்மியாகும். ஆமாம், இந்த கொடி ரொம்ப ஸ்ட்ராங்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளோண்டு தான் இருக்குது. நானும் எவ்வளவோ இழுத்து பார்க்குறேன். அந்த காலத்தில் கட்டி வச்சு கட்டுவாங்க. நைலான் கயிறு கூட இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது, ஆனால் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த காலத்தில் கட்டுற கயிறே தான் சாமி. நல்லதுங்கய்யா. ரொம்ப புதுமையான தகவலை கொடுத்தீங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் இன்னொரு புதுமையான மருத்துவ தகவலோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.